புரிஞ்சுக்கோ சாரு, விளையாடாத. சின்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? ஆ ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்த் தான் முக்கியம், அதுக்கப்புறமா தான் இன்னொருத்தவங்க எல்லாம். முதல்ல ட்ரிப்ஸ் போட்டுக்கிற வழிய பாரு. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு ராக்கிய ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்க்கணும். நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் பாக்குறேன். நாங்க எமோஷனலா டவுன் ஆக மாட்டேன். கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கா பேசுவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் பேசினா அவ ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். என் மேல அவ உண்மையாவே காதல் வச்சுட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. ஒரே ஒரு வாட்டி என்ன ராக்கி கிட்ட மட்டும் பேச வைங்களேன் ப்ளீஸ். லூசு மாதிரி அழுதுகிட்டே இருக்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு அழுதுகிட்டு இருக்க? ஒரு அளவுக்கு தான் சொல்லிட்டேன். ஆமா, சும்மா சும்மா அழுதுகிட்டே இருந்தான்னு வச்சுக்கேன், அரைஞ்சிருவான் சொல்லிட்டேன். என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா நீ? இது என்ன சினிமா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? மேடம் போயிட்டு உட்காந்து பேசின உடனே அப்படி எழுந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு சொல்லு சாரு, வா சாரு, போலாம் சாருன்னு சொல்றதுக்கு இது ஒண்ணும் சினிமா இல்ல, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். லூசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காம அவங்க சொல்றத மட்டும் செய். புரிஞ்சுச்சா உனக்கு? முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் பண்ண மாட்டேன். அப்ப இப்படி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க பாரு, அதானே? நீங்க ராக்கிய பக்கம் கூட்டிட்டு போறேன்னு சொல்லுங்க, நான் டிப்ஸ் போட்டுக்கிறேன். விளையாடாத சாரு, ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அரைஞ்சன்னு வச்சுக்கோ, பல்லு எல்லாம் கொட்டிடும். சேமாமா புரியவே மாட்டேங்குது. என் இடத்துல நீங்களும் ராக்கி இடத்துல அணுவையும் வச்சு பாருங்க மாமா, என் நிலைமை என்னன்னு உங்களுக்கு புரியும். அனுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க அப்படிதான் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா மாமா? சொல்லுங்க. நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு தோணாதா? அனுவை போய் பார்க்கணும்னு தோணாதா மாமா? உங்களுக்கு எப்படி வந்தா ஃபீலிங்ஸோ அப்ப எனக்கு வந்தா என்ன? விளையாடிக்கிட்டு இருக்கேன், நான் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா மாமா? நான் சீரியஸாவே கேக்குறேன். நான் ராக்கிய பார்க்கணும்னு நீங்க சொல்ற மாதிரி நாங்க போய் எமோஷனலா டவுன் ஆக மாட்டேன். கண்டிப்பா அவனை டிமோட் பண்ற மாதிரி எந்த ஒரு காரியமும் பண்ண மாட்டேன். அழுக மாட்டேன். அவனை பார்த்துட்டு கடைசியா அவன்கிட்ட பேசிட்டு வர மாமா. ப்ளீஸ் மாமா. சாரு, சாரி மாமா. அணு அந்த இடத்துல வச்சு பாருங்கன்னு சொன்னதுக்கே உங்களுக்கு எமோஷனல் ஆகுது தானே? அப்போ உண்மையாவே என் மனசுக்கு பிடிச்சவன் அந்த இடத்துல இருக்க மாமா. அப்ப எனக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க மாமா? அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? ப்ளீஸ் மாமா, என்னோட ஃபீலிங்ஸ்ல விளையாடாதீங்க மாமா. நீங்க ஒரே ஒரு வாட்டி ஏன் மாமா, ப்ளீஸ் மாமா. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மாமா. இங்க பாரு, உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, புரியாமலாம் இல்ல, சரியா? இப்ப இருக்க நிலைமையில பார்க்க வேண்டாம்னு சொல்றேன். அவன் ரெக்கவர் ஆகி தான் வந்துகிட்டு இருக்கான். இப்ப நீ போயிட்டு எமோஷனலா அழுதனா அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் டிமோட் பண்ற மாதிரி இருக்கும். சொல்றதை கேளு. அதுவும் இல்லாம அவனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜெனிஃபர். ஜெனிஃபர் கண்டிப்பா உன்னை அலோவ் பண்ண மாட்டான். அவங்க யாரு சொல்றதுக்கு? இது நம்ம ஹாஸ்பிட்டல், உங்க ஹாஸ்பிட்டல் தானே. நம்ம ஹாஸ்பிட்டல்ல யாரை பார்க்கணும் பார்க்க கூடாதுன்ற முடிவை நீங்க தான் எடுக்கணும், ஜெனிஃபர் எடுக்க கூடாது. ஷோ, உனக்கு புரியுதா இல்லையா? சின்னதா இது நம்ம ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் அவ சீனியர் டாக்டர். அந்த கேஸ் அவ தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கேஸ் அவங்க ஹேண்டில் பண்ணும் போது நான் போயிட்டு இன்வால்வ் ஆக முடியாது. இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் நானாவே இருந்தாலும் புரிஞ்சுக்கோ. சார் மாமா கேளுங்க மாமா. என்னாச்சு ஜெனிஃபர்? சார் ராக்கிய பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காண்டி தான் உங்க கேபினுக்கு வந்தேன் சார். நீங்க இங்க இருக்கிறதா ரீனா சொன்னாங்க, அதான் வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் சார். ட்ரிப்ஸ் இன்னும் போகலையா ரீனா? இல்ல மேம், இவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. சார் ஒரு நிமிஷம் நான் பேசட்டுமா? நான் சொல்லி கேட்கல, நீங்க சொல்லி கேட்க போறாளா என்ன? ஒரு வாட்டி சொல்லி பாக்குறேன் சார். சொல்லுங்க. நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ யார் சொன்னாலும் கேட்காம இருந்துக்கோ, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ராக்கிய பார்க்க போகணுமா வேண்டாமா? ஜெனிஃபர், ஷாக்கிய பக்கம் கூட்டிட்டு போறேன், டிப்ஸ் போட்டுக்கோ. நீங்க என்ன கூட்டிட்டு போங்க, வாங்க இப்பவுமே போய் பார்த்துட்டு வருவோம். வாங்க ஜெனிஃபர். அவங்கள போய் பார்த்து பேசுறதுக்கு உனக்கு தெம்பு வேணும்ல. சிப்பிய போய் பாப்போம்னா சின்ன அர்த்தம் சொல்லு. அப்படி சும்மா போய் பார்த்துட்டு அங்க போட்டு மயக்கம் போட்டு விழுந்து அவங்கள இன்னும் கொஞ்சம் டவுன் ஆக்குறதுக்கா? டிப்ஸ் போட்டுக்கிட்டு நீ முதல்ல தெம்பா வா நடந்து, அதுக்கப்புறமா போயிட்டு அவரை பார்க்கலாம். உண்மையா தானே சொல்றீங்க? உண்மையாதான் சொல்றேன். என் மேல நம்பிக்கை இருந்தா டிப்ஸ் போட்டுக்கிட்டு வா. இல்லையா இப்படியே உட்காந்துட்டு அடம்பிடிச்சுக்கிட்டு அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல சார். ரேஷ்மா மேம் கிட்டயும் உங்ககிட்டயும் ரிப்போர்ட் பண்ற ஃபைல்ஸ் கொஞ்சம் இருக்கு, ராக்கி பேஷண்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் சார். சரி, ஓகே. அப்போ டைரக்டா நம்ம ரேஷ்மா ரூமுக்கு போயிடுவோம். ஓகே சார். ஜெனிஃபர், திரும்ப திரும்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வேலை இல்லாம சும்மா இல்ல நான் ஒண்ணு இங்க சும்மா உன்ன மாதிரி வெட்டியா உட்காந்துக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு. நான் சொன்னா செய்வேன். நான் சொன்னதை நீ செஞ்சா நான் சொன்னதை நான் செய்வேன். நம்பிக்கை இருந்தா செய், இல்லையா அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு அதை பத்தி எனக்கு அக்கறையும் இல்ல கவலையும் இல்ல. ராக்கிய பாக்கணுமா? ட்ரிப்ஸ் போட்டுக்கோ சார். நம்ம போலாம். சாரு, நான் ட்ரிப்ஸ் போட்டுக்கிறேன் மாமா. ரீனா, அவளுக்கு ட்ரிப்ஸ் போட்டு விடுங்க. ஓகே சார். சின்னங்க ஏன் கூப்பிட்டீங்க? முருகன்
ரோஷன் கூட்டிட்டு வந்துட்டீங்களா? ரோஷன் கண்ணே போகல, அங்கே நில்லு. என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி கோவமா உட்காந்துட்டு இருக்கீங்க? குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, ஏதாச்சும் சொல்லிட்டீங்களா? ஐயோ ரோஷனே, பாட்டிக்கிட்டு வாங்கய்யா. எப்படி அழுகுது பாருங்க பிள்ளை. கீழே எதனா விழுந்துட்டியா? ஐயோ, இதுக்குதான் அங்கெல்லாம் அனுப்ப வேண்டாம்னு அப்பமே அவன்கிட்ட காலையிலேயே சொன்னேன். கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு பாருங்க. நல்ல வேலை நான் முருகனுக்கு போன் பண்ணி முருகன் அங்க இருந்து கூட்டிட்டு வர சொன்னேன். இல்லன்னா நம்மளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமாங்க. ரோஷன் கீழே விழுந்துட்டியா? இல்ல பத்தி மோகமா என்ன அன்னைக்கு இருந்து கூட்டி வந்தாங்க. அங்க அத்தியா நான் இருக்காங்க. தியானா? அது யாரு? அன்னைட்டு இருக்காங்க பத்தி அவங்க அங்க இருக்காங்க தியானா. அவங்க நாங்க விளையாடிந்தோமா, அப்ப ஊக்க வந்துச்சுன்னு தூங்குன பத்தி. அப்ப மோகன் அண்ணன் இங்க கூட்டி வந்தாங்க. எனக்கு மோகன் மாமா பிடிக்கல. ஐயோ ரோஷன் கண்ணே, பாட்டி தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னேன். அங்க நீ தனியா இருக்கல்ல, பாட்டிக்கு பயமா இருந்துச்சு. உன்னை எப்படி தனியா விட முடியும்னு சொல்லி அதனாலதான் பாட்டி இங்க கூட்டிட்டு வர சொன்னேன். இங்க பாரு, பாட்டி தாத்தா அதுக்கப்புறமா பெரிய பாட்டி எல்லாருமே இருக்கும்ல, எங்க கூட விளையாடு. தியானாலே என் கூட நல்லா விளையாடுவாங்க. நாங்க இப்படி கண்ணு மூச்சி, அதுக்கப்புறம் பப்பு கட்டிடுறது, அதுக்கப்புறம் ஆக்கு பார்த்து எல்லாம் விளையாடினோம். நீங்க விளையாடக்கே வர மாட்டீங்க, உங்க உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க. நான் கூட்டாலும் வர மாட்டீங்க. எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருக்கா பாத்தீங்களாங்க. இதுக்குதான் ஒரு நாள் கூட தனியா குழந்தைய அவ கூட அனுப்பக்கூடாதுன்னு சொல்றது. உங்ககிட்ட அப்பமே சொன்னேன், வாங்க போய் கூட்டிட்டு வந்துருவோன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். வாய மூடுதா சாய்னி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டேன். முருகனுக்கு போன் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன். குழந்தை பங்குறது எனக்கு என்ன பிரச்சனை? சே முருகன், அப்படி வந்த உடனே நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்களா? நீங்க ஐயோ அம்மா இல்லம்மா, ஐயா தான் கேட்டாங்க குழந்தைய ஏன் தூக்கிட்டு வந்தீங்கன்னு. நீங்க தானம்மா கூட்டிட்டு வர சொன்னீங்க, அததான் நான் சொன்னேன். வெளியே போங்க. சரிங்கம்மா. இப்ப எதுக்கு நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு முருகன் மேல சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? முருகன் இப்ப எங்க கிட்ட சொன்னதுதான் உனக்கு தப்பா போச்சு, அப்படிதானே? எங்க ரோஷன் இப்ப மச்சி இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கானாங்க பாருங்க, எப்படி சொல்றான்ட்டு. நான் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா பாத்தீங்களாங்க. அவ சொல்ல போய் தானே குழந்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்களே சொல்லுங்க, இவனுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ரோஷன் ஒண்ணு 2 வயசு குழந்தை இல்ல, அவனுக்கு 4 வயசு ஆக போகுது. அவனுக்கு பேசவும் தெரியும், இங்க நடக்கிறது என்னென்னு புரியவும் செய்யும். நீ தேவையில்லாம அணு மேலயோ அவங்க வீட்டு மேலயோ பழி போட்டுக்கிட்டு இருக்காது. உனக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். இப்ப எதுக்கு அவன் அங்க இருந்து தூக்கிட்டு வர சொன்னேன்? வர கோவத்துக்கு ஏதாச்சும் பேசிடுவேன். அவன் இதே போயிரு. மூஞ்ச பாரு, மூஞ்ச பாத்தீங்களா பாத்தீங்களா. இதுதான் அவ எதிர்பார்த்தா. இப்படி நம்ம சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறாவ. என்ன பைத்தியமோ இல்ல பைத்தியக்கார மாதிரி நடிக்கிறியா? நான் எங்க நடிக்கணும்? நான் ஏன் நடிக்கணும்? உள்ளதான் உள்ளபடியே சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு தான் புரிய மாட்டேங்குது. மருமவள இப்ப ரகு கூட்டிட்டு போய் ரோசனா அங்க விட்டு இருக்கான், சரியா? இப்ப நீ அங்க இருந்து கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கா. இப்போ ரகு வந்து கேட்டா நீ என்ன சொல்லுவா? அங்க எங்க தனியா இருக்கான், அதனால அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்லுவேன். அனுப்பி விட்டுட்டாங்களா? நீ தானே கூட்டிட்டு வர வச்ச, இப்ப என்ன அனுப்பி விட்டுட்டாங்கன்னு சொல்ற? ஓ, இங்க ஒரு பிளேட் அங்க ஒரு பிளேட் மாத்தி மாத்தி அடிக்க வேண்டியது, அப்படிதானே? இப்ப என்ன, நான் கூட்டிட்டு வந்தேன் அதை தானே சொல்லணும். அதெல்லாம் என் பையன் கிட்ட நான் சொல்லிப்பேன். நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்ட்டு. ரோஷனை பாக்கணும்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் கூட்டிட்டு வர சொன்னேன். போதுமா? இப்படி பச்சையா போய் சொல்றேன் உன் நாக்குல. நீங்க பாருங்க, என் பேரை என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், அவ்வளவுதான். என் பையனை தான் அதையும் இதையும் சொல்லி ஏமாத்தி என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அதனால என் பேரனையும் அவன்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவன் கல்யாணம் பண்ணி அவன் புருஷன் கூட இருக்கணும்னு நினைக்கிறாளா? சரி, ஓகே. ஆனா என் பேரனை கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கணும்னு அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல, எந்த தகுதியும் இல்ல. என் பேரை அங்க கொண்டு போய் நான் வச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி நான் அதனாலதான் கூட்டிட்டு வர சொன்னேன். போதுமா? இதுக்கு மேல என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க. ரோஷன் வா, ரோஷன் நம்ம போய் தூங்குவோம். எனக்கு தூக்கம் வரல, நான் அண்ணு வீட்டுக்கு போறேன். அணு வீட்டுக்குலாம் போக முடியாது, வா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அம்மா, ஐயோ கடவுளே, அடிக்கிறாங்களே. ஐயோ கடவுளே. ஜிலி என்னல வேலை பாத்துக்கிட்டு இருக்கா? உடல விடுவா. நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கையை வைக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு காரியமா பண்றத வேலையெல்லாம் இருக்கே. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இவ இஷ்டத்துக்கு இங்க ஆடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா போல. அந்த குழந்தை அங்க இருக்கிறது இவருக்கு என்ன எரியுது எரியுதுன்னு கேக்குறேன். ஆளை பாரு. நானும் வீட்டுல சண்டை வேண்டாம், நம்ம எதுவும் பேசக்கூடாதுன்னு வீட்டுல இருக்கிறது இல்ல. ஆனா வர நேரம் நிம்மதினு எதனா ஒண்ணு இருக்கா இந்த வீட்டுல? எப்பெல்லாம் நான் வீட்டுக்கு வரணும், வீட்டுல எப்பெல்லாம் 1 நாள் 2 நாள் இருக்கணும்னு நினைக்கிறேனோ கரெக்டா அன்னைக்குதான் ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும் இந்த வீட்டுல மட்டும். ஆனா இந்த வீடா இல்ல என்னதுன்னா கன்றாவியான்னு தெரியல. இந்த வீட்டை எல்லாத்தையும் இடிச்சு போட்டுட்டு சாமி எல்லாரையும் நடுவுல கூட்டிட்டு போய் நிக்க வைக்க போறேன், பாத்துக்கிட்டு இருங்க. ஆமா, மொத்த சொத்தி அனாத ஆசிரமத்தை எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் சொத்து இருக்கிற திமுல தானே இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டாலே. தகுதி இது அதுன்னு சொல்லிக்கிட்டு என்ன தகுதின்னு அப்புறமா தெரியும். ஒண்ணுமே இல்லாம நடுவுல ஒரு வேலை சோத்துக்கு நின்னானா. நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் பாலா பண்ணுவேன் இப்படி அடிக்கிறதுக்கு வரான்னு தெரியல. நீ விடுவா. சரி, அவதான் பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் கை வாங்கிட்டு வர. இதுதான் உன்னை வளர்த்த வளர்ப்பால நானே. பொன் பிள்ளைங்க மேல இப்படி கை வைக்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம் நான் உனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கேன். ஆமாமா, பொண்ணுங்க மேல கை வைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம் எனக்கும் தெரியும். ஆனா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரும் சும்மா விட்டா வச்சுக்கோ உடம்புன்னு வாயிலே ஒரு 4 குத்து குத்தணும் பேசும்போது. அப்பதான் இந்த மாதிரி இருக்கிறதுங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். நினைச்சு பச்சோந்தி மாதிரி மாறிக்கிட்டு கிடக்கா. இவருக்கு என்னமா பொம்பளை ஆம்பளை நிக்கிட்டு வச்சு இழுத்துன்னு வச்சுக்கோ 4 இழு. அப்பதான் இவளுக்கு எல்லாம் தெரியும். சரி வாழ, சும்மா எதையாச்சும் பேசிக்கிட்டு. குழந்தை வர கிடக்கு, இன்னைக்கு நீ பண்றதான் அவனும் பாத்துட்டு அவனுக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் அவனும் பண்ணுவான். இதெல்லாம் தேவையா? நம்ம தான் குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். முதல்ல வான்னு சொன்னேன். இப்படி எதையாச்சும் சொல்லி என் வாயை அடிக்குது. வாயால பேசினா பரவாயில்ல, கையெல்லாம் நீட்டிக்கிட்டு போற நீ. வா.
பாலா போனவன் எப்படி அடிச்சுட்டான், கண்ணத்திலேயே நல்லா அடிச்சு விட்டுட்டான். சாணியா முடிச்சவன். இவனால வீட்டுக்கு வரணும்னு யார் அழுதான்னு தெரியல, இதுக்குதான் வந்து தொலைறானோ. என் மாமியாருக்காரையும் அப்படியே நடிச்சுக்கிறான். ஆமா, சின்னத்தை சொல்லி கொடுக்கறதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு பின்னாடி இருந்து அவர் அடிச்சதுக்கு அப்புறமா பொறுமையா எந்தி வந்து ஐயோ ஐயோன்னு நடிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா இருக்கான்னு கேக்குறேன். என் பேர பிள்ளைய அங்க இருந்து கூட்டிட்டு வந்தேன், இதுல என்ன தப்பு இருக்கு? நீ இப்படியே பேசிக்கிட்டு இரு, போனவன் திரும்பியும் வந்து வாயிலே இன்னும் 4 குத்து போறான், அப்பதான் நீ அடங்குவா. ஆமா, தடுத்த பத்தியா? என் புத்திய செருப்பாலியா அடிக்கணும். இதெல்லாம் என்னத்த சொல்லுறதுன்னு தெரியல. நானே வெளியே போறேன் ரோசனை கூட்டிக்கிட்டு. எங்க போறீங்க? அங்கதானே பாருங்க அந்த வீட்டுக்கு. இல்ல, ஊர் மேய போறேன். வரியா? இங்க பாருங்க, நீங்க எங்க வேணா போங்க, என் பேராண்டி எல்லாம் நீங்க கூட்டிட்டு போவாதீங்க. ஓ, நான் இல்லாம உனக்கு பேராண்டி வந்துட்டானோ? சரி சரி, நான் இல்லாம என் மொவன் இல்ல, என் மொவன் இல்லாம உங்க மொவன் எல்லாம் இல்ல, உங்க மொவன் இல்லாம இதோ உட்காந்துக்கிட்டு இந்த சிறுவண்டி அது இல்ல. உங்க எல்லாத்துக்கும் முந்தி எனக்கு தான் பேராண்டி உரிமை எல்லாம். புரிஞ்சுச்சா? அவனை எங்க வேணாலும் கூட்டிட்டு போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. ஐயா ரோசனே, நீ அழுதுகிட்டு இருக்கா? வா, பாட்டி உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன். இங்க பாருங்க, தேவையில்லாத வேலையை பாக்காதீங்க சொல்லிட்டேன். அவது அப்படித்தான் கத்திக்கிட்டு கிடக்கும், நீ எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? வா, நம்ம வெளியே போவோம். ரோசன், அவங்க கூட போவாதையா, நீ வா, நான் போவோம். இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், எப்படி குழந்தைய தூக்கிட்டு போறத பாரு. மறுபடியும் அங்கதானே போறீங்க? சின்னத்தை சொல்லுறதுன்னு தெரியல. இந்த வீட்டுல ஏன்டா எனக்கு மரியாதை தர மாட்டேங்கிறாங்கன்னு புரியல. இப்ப என்ன பண்ணிட்டுன்னு சொல்லி எல்லாரும் இப்படி என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஐயோ கடவுளே. மேம் ஓகே தானே மேம்? எதுவும் பிரச்சனை இல்லையா மேம்? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு மேம். என்னாச்சு மேம், அமைதியாவே இருக்கீங்க? ரிப்போர்ட்டை பார்த்துட்டே இருக்கீங்க, பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாமே நார்மலா இருக்கு சரிங்களா? ஒரு 5 செகண்ட் எனக்கு டைம் கொடுக்குறீங்களா? நான் ப்ராப்பரா பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். அமைதியா இருமாறு எனக்கா. இங்க பாருங்க, கங்க்ராச்சுலேஷன், 2 பேருமே அப்பா அம்மா ஆக போறீங்க. ஹாப்பியான நியூஸ் தான், கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸ்கேன் பார்த்துருக்கேன், ஸ்கேன்ல கரு தெரியுது. 3 months கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. வெயிட்லாம் லிஃப்ட் பண்ண வேண்டாம். சின்ன ஹார்ட் பீட் நம்மளுக்கு வரல அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். உட்காந்து துணி துவைக்கிறது, தண்ணி குடம் தூக்கிறது, இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? கொஞ்சம் ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்க ஏன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ குழந்தையும் அபார்ஷன் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், மறைக்காமல். ஓகேங்களா? அவங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பெட் ரெஸ்ட் இருக்காங்களோ அது வயிற்றுல வர குழந்தைக்கும் நல்லது. அதெல்லாம் நான் நல்லபடியா பாத்துப்பேன். குழந்தை வரப்போதுல, நான் நல்லபடியா பாத்துப்பேன். குழந்தை வரப்போகுதுன்னு நல்லபடியா பாத்துக்காதீங்க. உங்க ஒய்ஃப் நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். குழந்தை வர்றதுனால அவன் மேல அன்பு காட்டாம எப்பவுமே ஒரே மாதிரி இருங்க. இதுல கொஞ்சம் மெடிசன்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், போயிட்டு மெடிக்கல்ல வாங்கிக்கோங்க. ஓகே? 3 monthsக்கு அப்புறமா என்டி ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்கேன், என்டி ஸ்கேனுக்கு வந்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் வயிறு வலிக்குது, சில லூஸ் மோஷன், ஃபீவர் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்நார்மலா இருக்கு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க. இது உங்களுக்கு லாங்கா இருக்க பட்சத்துல உங்க பக்கத்துலயே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகே? ஓகே மேம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க சார். ஓகே மேம், கன்ஃபார்ம் தானே மேம்? 1க்கு 2 வாட்டி செக் பண்ணியாச்சு, கன்ஃபார்ம் தான். நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது. கொஞ்சம் சேஃபா இருங்க. ஓகே? பெட் ரெஸ்ட் எடுங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். சரி, ஓகே, போங்க. ஓகே மேம், போயிட்டு வரேன். ரிப்போர்ட் வேண்டாமா? சாரி மேம். பாத்து இறங்கு. பாத்து வாமா, பொறுமையா வா. சரிங்க. ஹலோ, சொல்லு லூசு, ஏதாச்சும் பிரச்சனையா? இவ்வளோ தூரம் கால் பண்ணியிருக்கேன், 50 வாட்டியே கால் பண்ணுவ பைத்தியமே. என்னாச்சு? ஏதாச்சும் பெயின் எதனா இருக்கா உனக்கு? இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்திருக்கு, நீ எதை பத்தியும் சொல்லாம அமைதியா இருந்திருக்க, அப்படித்தானே? எங்க மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல நாங்களே சுத்தமா இல்லாம போயிட்டோம்னு நினைச்சிட்டியா? அப்படி இல்ல, பிரச்சனை எதுவும் இல்ல. அம்மா அன்னைக்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க, அதையும் மீறி போனேன். அதனாலதான் இவ்வளவு தூரம் நடந்துச்சு. அது மறுபடியும் வந்து அம்மா கிட்ட சொன்னா திட்டுவாங்க, அதனாலதான் சொல்லல. சரி, வேற யாரையும் போய் பார்க்க போல, கட்டின பொண்டாட்டி புருஷனை தான் போய் பார்க்க போயிருக்கா. இதுல என்னவா உன் மாமியா இருக்கு? உன் புருஷன் எதுவும் கேட்கலையோ? ஷகுக்கு தெரியாது. அது எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல அது எப்படி தெரியாம இருக்கும்ன்ற? நீங்க எல்லாரும் அமைதியா சும்மா இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இன்னைக்கு ரகுக்கு போன் பண்றேன் இரு. வேண்டாம் முத்துமாரி, அவருக்கு நானே பொறுமையா சொல்லிக்கிறேன். நீ சொல்லி கிழிச்ச வரைக்கும் எல்லாம் போதும். அவகிட்ட எப்படி பேசணும், எந்த விதத்துல பேசணும் எல்லாமே எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். சேங்க, அதான் சொல்றாளங்க அவ பேசிக்கிறேன்னு சொல்லி, அப்புறம் எதுக்கு நீங்க சும்மா அவளை போட்டு அழ வச்சுட்டே இருக்கீங்க? அமைதியா இருங்க முத்துமாரி. நீ கொஞ்ச நேரம் வாய மூடுறியா? உன் அத்தை மாமா பையனுக்கு இங்க சப்போர்ட்டுக்கு வந்துகிட்டு இருக்காது. ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அணுவை தாங்குன்னு தாங்குறான்னு சொல்லி அவ வாயிலேயே வந்துட்டு போதுமா, அவன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அவன் என்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணா பேசிக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணுவானா? ஆமா, பேசுறதெல்லாம் விட்டுக்கிட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன
ஏங்க அவ ஏதோ என்கிட்ட கொஞ்சம் எமோஷனலா பேசிட்டா, அதை ஒட்டு கேட்டுட்டு வந்து இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ சொன்னால அவ வாயால? அவ தானே உன்கிட்ட சொன்னா. அவதான் சொன்னா. அது அவங்க 2 பேருக்குள்ள இருக்க பர்சனல், அவங்க தீர்த்துப்பாங்க. இப்படி விட்டு விட்டுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இங்க இருக்கும் போதே அவங்க மாமியார் போன் பண்ணி வைக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னா அங்க அனுப்பி விட்டா என் அத்தை ஃபீல் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. கரெக்டா தான் சொல்றாங்க. அவனை நம்பி எல்லாம் இவனை அனுப்ப முடியாது. இனிமே அவன் வந்து இங்க பேசி கூட்டிட்டு போட்டோம் எதுவா இருந்தாலும். ஏன் உனக்கு பிரச்சனைன்றப்போ வந்து வாக்கிலேயே பேச தெரிஞ்சிச்சுல அவனுக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுத்துறாங்களா, உங்க அம்மா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுத்துன்னு போறதுக்கு ஐடியா கொடுத்ததே உங்க மாமா பையன் தான். ஓ, அவங்க வீட்டு பொண்ணுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா தண்ணி கொடுத்துன்னு கூட்டிட்டு போங்க அப்படின்னு ஐடியா கொடுப்பாங்க. இதே எங்க வீட்டு பொண்ணுக்கு பிரச்சனை வந்தா நாங்க அமைதியா வாயை முடிக்கிட்டு இருக்கணும். அதானே சொல்லுடி. அவங்க ஒண்ணும் அப்படியெல்லாம் சொல்லல. அந்த டைம்ல அப்ப இருந்த சுச்சுவேஷன் வேற. நான் பிரெக்னெண்டா இருந்தேன், அதனாலதான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். சும்மா தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அமைதியா இருந்துரு. அதுக்கப்புறம் தேவையில்லாம நீயும் அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிரும். போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? உங்ககிட்ட தான் கேக்குறேன். போன்ல யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? என் ஃப்ரெண்டுங்க ஷாலினி. பேசுறீங்களா? நம்பிக்கை இல்லையா? இல்ல வேற யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இந்தாங்க பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே போயிட்டு வரேன். தயவு செஞ்சு போங்க. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, அழுதுகிட்டே இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. தயவு செஞ்சு இந்த அழுகையெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு. நான் ரகு கிட்ட பேசிட்டு வந்து உங்ககிட்ட என்னன்னு சொல்றேன். அவருக்கு பிடிக்காது சின்ன மாதிரி எல்லாம் பேசினா. சின்ன மாதிரி பேசினா பிடிக்காது இல்ல எந்த மாதிரி பேசினா பிடிக்காது? அவ அத்தை பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு தப்புன்னு வந்துட்டா உடனே வந்து கேக்குறான்ல. அப்ப நான் மட்டும் சும்மா இருக்கணுமா இல்ல சும்மா இருக்கணுமான்னு கேக்குறேன். அப்படி எல்லாம் இருக்க முடியாது. யாருமே இல்லன்றதுனால இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன. நான் தான் சொல்றேன்ல முத்துமாரி, அவருக்கு இதுல எந்த சம்மந்தமும் இல்ல. அவருக்கு தெரியாது. நீ வாய் மூடிக்கிட்டு இரு கொஞ்ச நேரம். அத்தை சொல்ற மாதிரி. என்னடி நடக்குது? ஒரே சண்டையா இருக்கு. அதுவும் ரகு பேர் வருது. எனக்கு ஒண்ணுமே புரியல. லைன்ல தான் இருக்கியா? ஹலோ. ஆமா. ஒரு நிமிஷம் இரு. அனு, எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கு. தண்ணி குடிக்கிறத விட கொஞ்சம் ஜூஸ் குடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கு அண்டி கொஞ்சம் போட்டு எடுத்துட்டு வர முடியுமா? ப்ளீஸ் அனு, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு மாதிரி பிபி லோ ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. கொஞ்சம் சுகர் போட்டு எடுத்துட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கையால பிழிஞ்சு எடுத்துட்டு வர முடியுமா? இந்த நிலைமையில உங்களை வேலை சொல்றது தப்பு தான். ப்ளீஸ் அனு. இல்ல பிரச்சனை இல்லை, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ் அனு, தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஷேய், என்னடி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? நீ என்ன ஜூஸ் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? முத்துமாரி ஆண்டி உன்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறாரு? எல்லாம் உன் தம்பியாலதான், வேற எதுக்கு? ஷேவாய் சும்மா இருக்க மாட்டேங்குது. புரியல. அவனாலியா? அவன் என்ன பண்ணா? அவர் அத்தை பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாரு. நான் முடிஞ்ச அளவுக்கு என் மாமா பையனுக்கு சப்போர்ட் பண்றேன். என்ன பண்றது? செண்டி, உன் தம்பிக்கு அறிவுன்றது இருக்கா இல்லையா? லவ் பண்ணும்போது மட்டும் பின்னாடி பின்னாடி சுத்திக்கிட்டே இருந்தான். இப்ப மட்டும் அப்படி கண்டுக்காம விட்டுட்டானா? செல்ல ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் போல. நான் என்னமோ கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரகு அப்படிலாம் இல்ல, நல்லா பாத்துப்பான், தங்கத்தட்டுல வச்சு தாங்குவான்னு சொல்லி. ஆனா இங்க வந்து கேட்டா தானே தெரியுது அவனுடைய எந்த லட்சணத்துல இருக்கான்னு சொல்லி. அனு என்னன்னா அழுதுகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கூட அமைதியா இல்லாம. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். புரியல. அவன் அனுவ நல்லா தானே பாத்துக்கிறான். கிழிச்சான். இங்க எவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமா? இல்ல இவ்வளவு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தெரியுமான்னு கேட்டேன். நிறைய பிரச்சனை ஆகிட்டே இருக்கு. தயவு செஞ்சு ரகு இங்க வந்து பேச சொல்ல. அனு கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் போது ஏதோ போன் எல்லாம் கட் பண்ணிட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க ஏதோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் அவன் இங்க கிளம்பி வர சொல்லு. போன் பண்ணா போனே எடுக்க மாட்டேங்கிறான். சின்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. இந்த விஷயத்த அவர் சொல்லவே கூடாது, உன்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு. நான் தான் சரி பரவாயில்ல போன் பண்ணி சொல்லுவோன்னு சொல்றேன். தயவு செஞ்சு அனு கிட்ட பேசி எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லு. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்ன முடிவுல இருக்காங்க தெரியுமா? அனுவை இங்க இருந்து அனுப்பவே கூடாதுன்ற முடிவுல இருக்காங்க. நீ பைத்தியம் மாதிரி பண்ணாம அனுவை எப்படியாச்சும் கூட்டிட்டு போக சொல்லி ரகு கிட்ட சொல்லிரு. சின்னது பைத்தியம் மாதிரி பண்றோமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீயா போன் பண்ண? நீயா இங்க பிரச்சனைங்கிற? அனுவ ரகுவை கூட்டிட்டு போன்னு சொல்ற? இது என்னடி லவ் பண்ணி பிரச்சனையாயி கூட்டிட்டு போக சொல்ற மாதிரி இருக்கு. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு, அதுவும் இல்லாம 2 பேரும் நல்ல அன்னோன்யமா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன? எனக்கு சத்தியமா புரியலமா தாயே. ஜூஸ் உனக்கு புரிஞ்சா சரி, புரியலனாலும் சரி. நான் லாஸ்டா என்ன சொன்னனோ அதை மட்டும் பண்ண சொல்லு, சரியா? டாக்டரை பண்ணிட சொல்லு. அந்த டாக்டரை எனக்கு ஜூஸ் குடிக்க நேரமாச்சு, அனு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நான் குடிச்சிட்டு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ண முடியுமான்னு தெரியல, கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நானு. அப்புறம் பண்றேன்டி, பாய். சரியா? நீ உடம்ப பாத்துக்கோ. அந்த டாக்டரை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாரு. அந்த லூசு டாக்டர் இருக்கால, அந்த டாக்டர் தான். சின்னது லூசு டாக்டரா? ரகுவே அடி சொல்ற? ஆமா, அந்த லூசு டாக்டரே தான். நீ இப்ப சிரிக்கிறது பரவாயில்ல. அவன் அதே மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்க வச்சான்னு வச்சுக்கோ, அவன் வாய்க்க சிரிப்பா சிரிச்சிடும். தயவு செஞ்சு அந்த லூசு டாக்டர் ஏதாச்சும் பண்ண சொல்லு. அப்புறம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறத இங்க ஏதாச்சும் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஏறும். மறுபடியும் நான் ஃபோன் பண்ண முடியுமான்னு தெரியல. நான் ஃபோன் வச்சிடறேன். பாய். சின்ன ஜூஸ் அதுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டீங்க. அத்தை உங்களுக்கு ஆல்ரெடி போட்டு வச்சிருந்தாங்க. சரி கொடுங்க.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே ரேஷ்மாவும் அனுவும் தான் மாறி மாறி பேசுவாங்க வாய்ஸ் ஓவரில். ஃபர்ஸ்ட் டைம் நான் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து கான்செப்ட் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கெஸ் பண்ண மாதிரி தான். ராக்கியை வந்து ப்ராப்ளம் ஆக்சிடென்ட்னால வந்து டெட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் பேர் வந்து வேண்டாம்னு கேட்டதுனால கண்டென்ட்டை வந்து மாற்றிருக்கேன். ஒரு 1 வீக் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஹாப்பியான சுச்சுவேஷன் வரதுக்கு. ஏன்னா ஒரு சண்டை வருது அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து ஹாப்பியான சுச்சுவேஷன் எண்டிங் வரும். ஒரு ஹாப்பியான சுச்சுவேஷன் வருதுன்னா அதுக்கு முன்னாடி சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுல இருந்து புரிதல் எல்லாமே வந்து தான் வந்து ஒரு ஹாப்பியான எண்டிங் வரும். எடுத்த உடனே இவங்க சேர்ந்துட்டாங்க, இவங்க நல்லா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு என்னால கொண்டு வர முடியல கண்டென்ட்ல. ஒரு 1 வீக் கூட இல்ல, இந்த வீக் 2 days தான் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து அனுவையும் ரகுவையும் ஹாப்பியான எண்டிங்ல காமிப்பேன். எல்லாரும் அதுக்கப்புறமா வந்து அவளுக்கு எனக்கு வந்து குழந்தை பிறக்க வேண்டிய சுச்சுவேஷன், அதுக்கப்புறம் ஆதி ஷாலினி மேரேஜ், நிறைய விஷயத்த பிளான் பண்ணிருக்கேன். நீங்க கேட்ட மாதிரியே ஸ்டோரி வந்து இந்த மாதிரி தான் போகும். இனிமே இந்த 3 சொல்லியிருந்தால இந்த மாதிரி இவங்களுடைய பேக்ல தான் போகும். கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப சேடா இருக்க மாதிரியும் வரும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்கல இந்த சிச்சுவேஷன், நீங்க இந்த மாதிரி கொண்டு போங்கன்னு உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ண பாக்குறேன். பாய், அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். சரி, டாடா.